அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனித மிக்ராஜ். நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிப்பிலிருந்து திரும்பி மக்கா வந்தார்கள். மேலும் மக்காவில் மீண்டும் அழைப்பு பணியை செய்தார்கள். தொடர் துன்பங்களுக்கு பிறகு அல்லாஹ்விடமிருந்து ஒரு வெகுமதி நபி அவர்களுக்கு கிடைத்தது. அதுதான் மிக்ராஜ் பயணம். நபித்துவம் பெற்று 10 ஆண்டுகள் கழிந்த நிலையில் ஓர் இரவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹானி என்பவரின் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். அந்நேரம் ஜிப்ரீல் அலைஹிவஸல்லம் அவர்கள் வருகை தந்து மிக்ராஜ் செல்வதற்கான நற்செய்தி கூறி அதிவேகம் செல்லக்கூடிய புராக் எனும் வாகனத்தையும் தந்தார். அதில் ஏறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து பைத்துல் முகதஸ் சென்று அங்கிருந்து 7 வானத்தின் பக்கம் பயணம் செய்தார்கள். மேலும் சொர்க்கம் நரகத்தை கண்டார்கள். பிறகு அல்லாஹு தஆலாவின் தர்பாருக்கு சென்றார்கள். அங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 5 நேர தொழுகை அன்பளிப்பாக வழங்கப்பட்டது. அதன் பிறகு அதே வாகனத்தின் மூலம் மக்கா திரும்பி வந்தார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.